மண்ணிலே கால் பதித்து இறை நம்பிக்கை விதை விதைத்து, இந்த மண்ணிலே கால் பதித்து இறை நம்பிக்கை விதை விதைத்து, மறை வளர்த்தவரே தோமையரே எங்கள் நெஞ்சிலே இருளகற்றி இறை மைந்தனின் ஒளியேற்றி அருள் ஈந்தவர் நீரே, அருள் ஈந்தவர் நீரே. எந்நாளும் உம் புகழிசைப்போம் வாழிய வாழியவே, உம் பாதம் சரணடைந்தோம் திருத்தூதர் தோமையாரே. எந்நாளும் உம் புகழிசைப்போம் வாழிய வாழியவே, உம் பாதம் சரணடைந்தோம் திருத்தூதர் தோமையாரே. தலைவரை தொடரும் சீடரின் பயணம் தடைகளால் நிறைந்திருந்தும், செல்வோம் இயேசுவோடிருப்போம் எனும் துணிவினிலே நீ நிலைத்திருந்தீர். தலைவரை தொடரும் சீடரின் பயணம் தடைகளால் நிறைந்திருந்தும், செல்வோம் இயேசுவோடிருப்போம் எனும் துணிவினிலே நீ நிலைத்திருந்தீர். இயேசுவால் தேர்ந்தவரே எம் புனிதரே, உள்மன ஏக்கங்கள் அனைத்தையும் எடுத்துரைத்தோ. இயேசுவுடன் வாழ்ந்தவரே எம் புனிதரே, இடர் வெல்லும் துணிவை உம்மிடம் வேண்டி நின்றோ. இறை பணி தொடர்ந்தவரே எம் புனிதரே, நம்பிக்கை பயணத்தில் உடன் வர இறைஞ்சுகின்றோம். இயேசுவுக்காய் இறந்தவரே எம் புனிதரே, இறையருள் பொழிந்து எங்களை காத்தருளும். எந்நாளும் உம் புகழிசைப்போம் வாழிய வாழியவே, உம் பாதம் சரணடைந்தோம் திருத்தூதர் தோமையாரே. இறைவனை தேடும் உறவுகளே, இகமதை காக்கும் பரபகிலே, கலந்திடு வருவோம் பலிதனிலே, கவலைகள் நீங்கிட ஒருங்கிணைவோம். இறைவனை தேடும் உறவுகளே, இகமதை காக்கும் பரபனிலே, கலந்திடு வருவோம் பலிதனிலே, கவலைகள் நீங்கிட ஒருங்கிணைவோம். வாருங்கள் ஒன்று கூடுவோம், வாழ்ந்திட அன்பின் பாதையில், தேடுங்கள் இறைவார்த்தையில், தேவனில் புது வாழ்வினை. மாறுங்கள் ஒன்று கூடுவோம், வாழ்ந்திட அன்பின் பாதையில், தேடுங்கள் இறைவார்த்தையில், தேவனில் புது வாழ்வினை. படைப்பின் இறைவன் அவர் பதம் தனிலே, தாழ்ந்தோ நீழ்ந்தோ நிலை கலைந்திடுவோம். படைப்பின் இறைவன் அவர் பதம் தனிலே, தாழ்ந்தோ நீழ்ந்தோ நிலை கலைந்திடுவோம். இயேசு தந்த புது வாழ்வு அதை விதையாய் மண்ணில் நாம் விதைத்திடுவோம். இயேசு தந்த புது வாழ்வு அதை விதையாய் மண்ணில் நாம் விதைத்திடுவோம். மாறுங்கள் ஒன்று கூடுவோம், வாழ்ந்திட அன்பின் பாதையில், தேடுங்கள் இறைவார்த்தையில், தேவனில் புது வாழ்வினை. இறைவனை தேடும் உறவுகள்
நாம் அதை காக்கும் பரமனிலே கலந்திட வருவோம் பலிதனிலே கவலைகள் நீங்கிட ஒன்றிணைவோம் மாறுங்கள் ஒன்று கூடுவோம் மாண்டிட அன்பின் பாதையில் தேடுங்கள் இறைவார்த்தையில் தேவனில் புது வாழ்வினை. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இந்த இனிய நாளை கொடுத்த இறைவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். ஒவ்வொரு நாளுமே எதிர்வருகின்ற நாளுமே இறைவனது உடனிருப்போடு நாம் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்கின்ற அழைப்பை இன்றைய நாள் நமக்கு தருகிறது. எனவே நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நாளும் தலை நிமிர்ந்து ஆண்டவரது மீட்பை நாம் பெற்ற மக்களாக, ஆண்டவரது அன்புக்கு உகந்த மக்களாக வாழ இந்த இறை வழிபாடு நமக்கு உன்னத அழைப்பை கொடுக்கிறது. இந்த அழைப்பிலே நாமும் ஒன்றிணைந்து இறை அருளையும் ஆற்றலையும் அவரது பராமரிப்பையும் நாம் முழுவதுமாக பெற்றுக்கொள்ள இந்த தெய்வீக திருப்பலியிலே நம்மை இணைத்து பக்தியோடு பங்கெடுப்போம், இறை ஆசிரை பெறுவோம். தூய மறை நிகழ்வுகளில் தகுதியான உள்ளத்தோடு பங்கெடுக்க நம்மிடம் இருக்கின்ற குற்றம் குறைகளை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க செய்யவும் வேண்டுகின்றோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றாகிய உமக்கு நாங்கள் இன்றும் பணிபுரிவதால் முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்று மகிழ்வோமாக. உமோடு தூய ஆவியானவரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக
உமை மன்றாடுகின்றோ. திருத்தூதர் யோவான் எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். தேர்ந்தெடுக்கப்பட்ட பெருமாட்டியே, தந்தையிடமிருந்து நாம் பெற்ற கட்டளைப்படி உம்முடைய பிள்ளைகளுள் சிலர் உண்மைக்கேற்ப நடப்பது கண்டு நான் பெருமகிழ்ச்சியுற்றேன். பெருமாட்டியே, நான் இப்பொழுது உம்மிடத்தில் கேட்டுக்கொள்வது இதுவே: ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோம். இதை நான் ஒரு புதிய கட்டளையாக எழுதவில்லை, இதை தொடக்கத்திலிருந்தே நமக்குள்ள கட்டளை. நாம் அவருடைய கட்டளைப்படி வாழ்வதில் அன்பு அடங்கியுள்ளது. அந்த கட்டளை நீங்கள் தொடக்கத்திலிருந்து கேட்டறிந்ததுதான். அதை கடைபிடித்து வாழுங்கள், ஏனெனில் ஏமாற்றுவோர் பலர் உலகில் தோன்றியுள்ளனர். இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இவர்களே ஏமாற்றுவோர், எதிர்கிறிஸ்துகள். உங்கள் உழைப்பின் பயனை இழந்து விடாமல் முழு கைமாறு பெற்றுக்கொள்ள கவனமாயிருங்கள். கிறிஸ்துவின் போதனையில் நிலைத்திராமல் வரம்பு மீறி செல்வோர் கடவுளை கொண்டிருப்பதில்லை. அவர் போதனையில் நிலைத்திருப்போரிடமே தந்தையும் மகனும் இருக்கிறார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 119 பல்லவி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போ பேறு பெற்றோ. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போ பேறு பெற்றோ. மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். முழு மனதோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். முழு மனதோடு நான் உம்மை தேடுகின்றேன். உம் கட்டளைகளை விட்டு என்னை விலக விடாதே. உமக்கு எதிராய் நான் பாவம் செய்யாதவாறு உமது வாக்கு என் இதயத்தில் இருத்தி உள்ளே. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போ பேறு பெற்றோ. உம்மடியானுக்கு நன்மை செய்யும், அப்பொழுது நானும் சொற்களை கடைபிடித்து வாழ்வேன். உம் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தருளும். என் கண்களை திறந்தருளும். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போ பேறு பெற்றோ. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போ பேறு பெற்றோ. Alleluia, 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 Alleluia.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 26 37 முடிய. அக்காலத்தில் இயேசு தாம் சீடர்களுக்கு கூறியது, நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மானிட மகனுடைய காலத்திலும் நடக்கும். நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லோரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அவர்கள் அனைவரையும் அழித்தது. அவ்வாறே லோத்தின் காலத்திலும் நடந்தது. மக்கள் உண்டார்கள், குடித்தார்கள், வாங்கினார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு போன நாளில் விண்ணிலிருந்து பெய்த தீயும் கந்தகமும் எல்லோரையும் அழித்தன. மானிட மகன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அந்நாளில் வீட்டின் மேல்தளத்தில் இருப்பவர் வீட்டில் உள்ள தம் பொருட்களை எடுக்க கீழே இறங்க வேண்டாம். அதுபோலவே வயலில் இருப்பவர் திரும்பி வர வேண்டாம். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். தம் உயிரை காக்க வழி தேடுவோர் அதை இழந்து விடுவர். தம் உயிரை இழப்பவரோ அதை காத்து கொள்வர். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த இரவில் ஒரே கட்டிலில் இருவர் படுத்திருப்பர். ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் சேர்ந்து மாவரைத்துக் கொண்டிருப்பர். ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் வயலில் இருப்பர். ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். அவர்கள் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, இது எங்கே நிகழும் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், பிணம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே கழுகுகளும் வந்து கூடும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, ஒரு நண்பர் எனக்கு நல்லா தெரியும். நண்பருடைய பேரை மட்டும் மறைச்சிருவோம். அந்த நண்பர் அடிக்கடி என்கிட்ட சொல்வார், நான் நேர்முக தேர்வுக்கு போகணும், என் வாழ்க்கையில் சீக்கிரம் செட்டில் ஆகணும். இதே போல் எண்ணம் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கணும். ஒரு குடும்பத்தில் யாராவது வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், குடும்பம் முன்னேற வேண்டும். அதே போல் அந்த நண்பரும் அடிக்கடி என்னிடம் பேசுவார், நான் நேர்முக தேர்வுக்காக என்னை தயாரிக்க வேண்டும். ஆனால் அவர் வாழ்க்கையில் எனக்கு கொஞ்சம் தெரியும், அவர் எப்பவுமே எதையுமே தள்ளி போட்டு தான் செய்வார், உடனுக்குடன் செய்கிறதில்லை. நேர்முக தேர்வு வந்துச்சு, போனார். போகின்ற பொழுது தாமதமாக போனார். நேர்முக தேர்வில் அவர் தேர்வாகவில்லை என்பதை தெரிவிக்கின்ற பொழுது முகவாட்டத்தோடு தான் தலையை தொங்க போட்டு தான் சொன்னார். பிரியமானவர்களே, இது ஒரு சிறிய நிகழ்வாக இருந்தாலும் நமது வாழ்க்கையில் கூட இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்தேறி இருக்கும். பல்வேறு கட்டத்தில் பல்வேறு முயற்சிகளில் நான் இதை செய்ய வேண்டும், இந்த காரியத்திலே நான் வெற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற முனைப்போடு நாம் போராடி கொண்டிருப்போம். ஆனால் ஒரு சில தருணத்தில் தோல்வி இருக்கின்ற பொழுது முகவாட்டமும் மன வருத்தமும் நமது உள்ளத்திலே இருக்கும். இது கண்டிப்பாக எல்லார் வாழ்க்கையிலும் வந்து போகக்கூடிய ஒரு நிகழ்வு தான். ஆனால்
இன்றைய இறை வார்த்தை வழிபாடானது நமக்கு கொடுக்கிற அழைப்பு, கிறிஸ்தவர்களே நமது வாழ்வு தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய வாழ்வாக இருக்க இன்றைய இறை வார்த்தை வழிபாடு அழைப்பு கொடுக்கிறது. நமது வாழ்வு தலை நிமிர்ந்த வாழ்வாக, ஆண்டவரது மீட்பை சுவைத்த வாழ்வாக, ஆண்டவர் நமக்கென கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாதத்திற்கு இணங்கி நடக்கின்ற வாழ்வாக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய இறை வார்த்தையினுடைய ஒரு உன்னதமான அழைப்பு. பிரியமானவர்களே, இந்த வாரம் முழுவதும் நாம் கேட்ட இறை வார்த்தையினோடு இன்றைய நற்செய்தியை கேட்டிருக்கோம். இன்னைக்கு நற்செய்தியில் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்றார், இறையாட்சிக்காக நம்மையே தயாரிக்க வேண்டும். 2 பேர் இருப்பாங்க, ஒருத்தர் எடுத்துக்குவாங்க, ஒருத்தர் விட்டுற போறாங்க. பிரியமானவருக்கு 2 உதாரணம் சொல்றாரு ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியில. நோவா அந்த பேழைக்குள் போகின்ற பொழுது அப்ப எல்லாம் சொன்னாரு, டேய் மனமாருங்கடா, பேழைக்குள்ள வந்துருங்க, தப்பிச்சிருங்க, ஒரு சேஃபான சைட்ல நில்லுங்க, உங்க வாழ்வையை தக்க வைத்துக் கொள்ளுங்க, ஆண்டவர் சொல்கின்ற ஆசீர்வாதத்துக்கு இணங்க நீங்க வாழ வேண்டும். ஆனால் நோவா அந்த குடும்பம் மட்டும் பேழைக்குள்ள போச்சு, மற்றவங்கெல்லாம் உலகத்திலே இருந்தாங்க, அங்கு அழிந்து போனார்கள். லோத்தினுடைய உதாரணம் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கின்ற அவருக்கு கொடுக்கப்பட்டது, இந்த இடத்த விட்டு ஓடிடு சீக்கிரம், கந்தமுக நெருப்பு வந்து இந்த இடம் அழிக்கப்பட போகிறது. ஆனால் அவருக்கு மனைவி நடந்தது, 2 பேர் சேர்ந்து வெளியே வராங்க. ஐயோ இந்த வாழ்க்கையை விட்டுட்டு போறமே, அவங்க மனைவி திரும்பி பார்த்தாங்க, அவங்க வாக்கும் அழிந்து போச்சு. இறையேசுவில் பிரியமானவர்களே, நமது வாழ்விலும் கூட நாம் பழைய வாழ்விலே, பழைய பாவ நிலையிலே, பழைய சுமையிலே நாம் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நமது வாழ்விலே அங்கே நின்றுட்டு இருந்தோம் வச்சுக்கோங்களேன், நாமும் இழந்து விடுவோம். எதையாவது இழந்துட்டு இருப்போம். நமது வாழ்க்கையில நிம்மதியை இழப்போம், நமது வாழ்விலே சந்தோஷத்தை இழப்போம், நமது வாழ்வில வேலை வாய்ப்பை இழப்போம், குடும்பத்தினுடைய ஒரு முன்னேற்றத்தை இழப்போம் என்று பல்வேறு நிலைகளிலே ஏதாவது ஒன்று நாம் இழந்து கொண்டுதான் இருப்போம். ஆனால் இன்றைய நற்செய்தி சொல்வது, உங்கள் மீட்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி லூக்கா 17வது அதிகாரம். இந்த வாரம் முழுவதுமே நாம் தியானித்த இந்த லூக்கா இந்த நற்செய்தி பகுதியை நாம் ஒரு கணம் மீண்டும் அலசி பார்க்க வேண்டும். ஏனென்றால் இன்று இந்த லூக்கா நற்செய்தி அந்த இறுதி பகுதி, இந்த இறுதி பகுதியை தான் நாம் படிக்கிறோம். இந்த வாரத்தினுடைய முதல் பகுதி, இந்த 17வது அதிகாரம் முழுவதும் என்னத்தை சொல்லுது அப்படின்னா, பாவத்தை நாம் விட்டொழிக்க வேண்டும். பாவம் என்கின்ற சோதனையிலிருந்து ஓடிரு, பாவம் என்கின்ற சோதனையிலிருந்து ஓடிரு. அதை விட பாவத்தில் ஒருத்தனை விழ வச்சவனை என்ன பண்ணணும், எந்திர கல்ல கட்டி தூக்கி கடல்ல போட்டுருணும். அப்ப பாவத்தை நாம் விளக்க இன்ற நற்செய்தி அழைப்பு கொடுக்கிறது. லூக்கா நற்செய்தி 17 முதல்ல. 2வது மன்னித்து வாழ வேண்டும். முதல்ல பாவத்தை விட்டு வாழணும், 2வது மன்னித்து வாழ வேண்டும். ஒரு முறை மன்னிச்சா போதுமா? சாமி நான் மன்னிச்சுட்டு தான் இருக்கிறேன், என் வாழ்க்கையில நானும் பிறட்ட மன்னிப்பு கேட்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, 7 முறை இல்லை 7 முறை மன்னிச்சேரு, நிறைவாக மன்னி, குறையா மன்னிக்காத. அவரை மன்னிச்சுட்டேன் இருந்தாலும் பேச மாட்டேன், குறையோடு இருக்காத, நிறைவோடு வாழ். ஆண்டவர் அழைக்கிறார். பிரியமானவர்களே, நமது மன்னிப்பு நிறைவாக இருக்க வேண்டும். அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, இதே லூக்கா நற்செய்தி 17வது அதிகாரத்துல, எனது நம்பிக்கையை மிகுதியாக்கும். என் வாழ்க்கையில் இருக்கிற நம்பிக்கை நங்கூரமா இருக்கணும், வைராக்கியமா இருக்கணும், துடிப்போடு இருக்கணும். இந்த நம்பிக்கைக்காக நாம் போராட வேண்டும். ஆண்டவர் சொல்ற ஒரு உதாரணத்தை இந்த 17வது நற்செய்தியிலே, கடுகளவு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த மரத்தை தூக்கிட்டு போய் அங்க கடல்ல உழுவுனா விழும். எனவே நமது நம்பிக்கை அந்த அளவுக்கு உறுதியாக இருக்க வேண்டும். கடவுள் நமக்கென கொடுத்த இந்த அழகிய கிறிஸ்துவ வாழ்விலே நாம் ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு செவிசாய்த்து நாம் வாழ்கின்ற இந்த உன்னத வாழ்வை தான் ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, அடுத்ததாக அழைப்பு, பணி செய்ய அழைப்பு. நம்ம எல்லாம் செய்யற சாமி, நான் மாடா உழைக்கிறேன், இறைவார்த்தை பகுதி வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், ஜெபம் செய்யாம இல்ல, ஜெபமால செய்யறேன், எல்லாம் செய்யறேன், பணி செய்துட்டு இருக்கிறேன், ஆண்டவர் சொன்ன கட்டளை வாழ்வாக்குறேன் அப்படின்னு நம்ம பெருமைப்படக்கூடாதான். பணி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நாங்கெல்லாம் பையனற்ற ஊழியர்கள், என் கடமை தானே செஞ்சோம் அப்படின்ற தாழ்ச்சி வேண்டுமா? பணியின் வாழ்விலே தாழ்ச்சியும் நமது உள்ளத்திலே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த பகுதி வரைக்கும் ஆண்டவர் கூறுகின்ற அறிவுரை பகுதி. அதுக்கப்புறம் என்ன சொல்றார் அப்படின்னா, நன்றியோடு வாழ அழைப்பு கொடுக்கிறார். அந்த 10 தொழிலாளர்கள் வந்தாங்க, ஒருத்தருக்கு
உடல் நலம் எல்லாத்துக்கும் சரியாச்சு. ஆனா அந்த 9 பேர்ல ஒருத்தர் மட்டும் திருப்பி வந்து நன்றி சொன்னார். எனவே நன்றி உள்ள மக்களாக வாழ வேண்டும். அப்ப பாவத்தை விட்டு விலக்க வேண்டும், பிறரை மன்னித்து வாழ வேண்டும், நம்பிக்கையோடு வாழ வேண்டும், பணி செய்து வாழ வேண்டும், நன்றி உணர்வோடு வாழ வேண்டும். இந்த ஆண்டவர் தருகின்ற அறிவுரை பகுதியை நமதாக்கின்ற பொழுது நமது வாழ்வானது செழிக்கும், அது வளரும், உயர்ந்தோங்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பிரியமானவர்களே, இன்றைய பதிலுரை பாடலில் கூட நம்ம தியானித்த பகுதி தான், பேறு பெற்ற வாழ்வை நாம் வாழ வேண்டும். திருப்பாடல் 119 சொல்கிறது, பேறு பெற்ற வாழ்வு. கிறிஸ்தவ வாழ்வு இல்லை, துன்பத்தில் இருக்கக்கூடிய வாழ்வு இல்லை, சோதனையில் இருக்கக்கூடிய வாழ்வு இல்லை. ஆண்டவர் எனக்குன்னு இப்படி வாழ்வு அமைஞ்சு போச்சு, சோதனையா இருக்குது, துக்கமா இருக்கு, சரிவா இருக்கு, வீழ்ச்சியா இருக்கு, கஷ்டமா இருக்கு, சுமை தாங்க முடியல, கண்ணீரா இருக்கு. பிரியமானவர்களே, இந்த வாழ்வை ஆண்டவர் முன்குறித்து காட்டவில்லை. பேறு பெற்ற வாழ்வை தான் நாம் தெரிந்தெடுத்து வாழ வேண்டும். இந்த பேறு பெற்ற வாழ்வை நமதாக்க நாம் என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவர் நமக்கு என்ன வகுத்திருக்கின்ற இந்த அறிவுரைகளை நாம் நமதாக்க வேண்டும். இன்றைய முதல் வாசகத்தில் அழகா வாசிக்க கேட்டோம். இந்த யோவான் எழுதிய 2ஆம் திருமுகம், இதுல மொத்தம் 13 வசனம் தான் இருக்குது. ரொம்ப சின்ன புக்கு, மொத்தம் 13 வசனம் தான், ஒரே அதிகாரம் 13 வசனம் தான். இதுல ஒரு பகுதியை வாசிக்க கேட்டோம். அந்த சீமாட்டியே அவர் வழியாக ஆண்டவர் திருவைக்கு சொல்கின்ற ஒரு கருத்து, அன்பை மையமாக கொண்டு வாழுங்கள், அன்பு என்கின்ற கட்டளையை உங்கள் வாழ்வை அடிப்படையாக வைத்து வாழுங்கள். அன்பு என்பது கட்டளை. அப்ப இந்த கட்டளைப்படி வாழ்கிறவர்கள் அன்போடு வாழ்கிறார்கள். அப்ப கிறிஸ்துவ வாழ்வு என்பது கட்டளைக்கு உட்பட்ட வாழ்வு. நமக்குன்னு ஒரு கட்டளை இருக்குது, நமக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்குது, நமக்குன்னு ஒரு நீதி இருக்குது, நமக்குன்னு நியாயம் இருக்குது. அது அன்பு, அது அன்பு. இந்த அன்பை நாம் வாழ்வாக்க வேண்டும். இந்த அன்புக்கு உள்ளாக நாம் நமது வாழ்வை உட்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த அன்பிலே வாழ்ந்து இறைவன் நமக்கென தரக்கூடிய அத்துணை விதமான கனிகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்று மகிழ்ந்து வாழக்கூடிய வாழ்வை தான் ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் முழுமையாக. நமது வாழ்வில் சின்ன சின்ன காரியத்தில், சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்கள் வரைக்கும் ஏதாவது ஒரு வீழ்ச்சியில், அந்த மனித பலவீனத்தில் சிக்கி நாம் தவிப்பது உண்டு. நாம் தவிக்கின்ற அந்த நிலையிலேயே ஆண்டவர் நம்மை விட்டு விடவில்லை. நம்மை மீண்டுமாக மீட்கிறார், நம்மை மீண்டுமாக அரவணைக்கிறார், நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறார், நமக்கென தைரியத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அஞ்சாதே, நான் உன்னோடு, அஞ்சாதே, திகையாதே, நான் உன்னோடு, உன் கரத்தை பிடிச்சிட்டு இருக்கிறேன், கவலைப்படாத. இந்த இறையாட்சியினுடைய ரகசியத்தை, மகிழ்ச்சியை, பெருமகிழ்வை நீ சுவைத்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் வாழ்கின்ற இந்த கிறிஸ்தவ வாழ்வு நீதி நெறிக்கு உட்பட்ட ஆண்டவர் நமக்கென வகுத்திருக்கின்ற அந்த தாராளமான அன்பு கட்டளையை வாழ்ந்து இறை விருப்பத்தை நாடி மகிழ்ந்து இறை ஆட்சிக்கு உட்பட்டவர்களாக தலை நிமிர்ந்து வாழ தொடர இருக்கின்ற இந்த தெய்வீக திருப்பலியிலே பக்தியோடு ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் செய்வார். தருவேன் உமக்காக, உம்மில் நினைவே பலியாக. என்ன தருவேன் உமக்காக, உம்மில் நினைவே பலியாக. நொறுங்குண்ட இதயத்தை விரும்பிடும் தெய்வமே, உடைந்திட்ட உள்ளமதை நாடிடும் அன்பரே, உமக்காய் உயிர் வாழ யாசிக்கின்றேன். என்னை தருவேன் உமக்காக, உம்மில் நினைவே பலியாக. வேலை போல ஆர்வமாய் தருவேன், கைமென்னை போல முழுமையாய் தருவேன்.
பரிசாய் தருவேன். சிறந்தது எதுவோ அதையே தருவேன். இருப்பதை உவந்தே உமக்கே தருவேன். என்னையே முழுவதும் தருகின்றேன். உமக்காய் வாழ விழைகின்றேன். என்னை தருவேன் உமக்காக. உம்மில் இணைவேன் பலியாக. என்னை தருவேன் உமக்காக. அன்புமிக்கோரே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மாண்புக்கு உரிய உமது திருமுன் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை இறை பற்றின் அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்று தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாத எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வான தூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியோடு அறிக்கையிட்டு பாடுவதாவது. தூயவர் 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 படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீமையாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகவே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாகும். அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி
அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி இளமை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கணிய திருவுளமானீர். இவ்வாறு உடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உமால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரும் திரு அவையினுடைய பாதுகாவலருமான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித தோமையார், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உமோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் அமல்ராஜ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமு நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்குகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால்
இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அழித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசுவின் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா நலமடையும். இறைவான வாழ்வு மண்ணில் தழைத்திட இயேசு வருகின்றார். குறையாத அன்பு எங்கும் செழித்திட தன்னை தருகின்றார். இறைவான வாழ்வு மண்ணில் தழைத்திட இயேசு வருகின்றார்.
குறையாத அன்பு எங்கும் செழித்திட தன்னை தருகின்றார். வானகம் தந்த அமுதமே, வாழ்வினில் தங்கும் வசந்தமே. வானகம் தந்த அமுதமே, வாழ்வினில் தங்கும் வசந்தமே. இறைவான வாழ்வு மண்ணில் தழைத்திட இயேசு வருகின்றார். குறையாத அன்பு எங்கும் செழித்திட தன்னை தருகின்றார். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, உம் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு அழைத்து செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இறை அன்பில் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாறாழகே தாய்மரி, குறையாமுதேன் முழுமதி. மாறாழகே தாய்மரி, குறையாமுதே நீ முழுமதி. உள்ளம் உன்னை தேடி வந்ததே, உன்னை கண்டு அன்பில் துள்ளுதே. உள்ளம் உன்னை தேடி வந்ததே, உன்னை கண்டு அன்பில் துள்ளுதே. விழிகளிலே பால் நிலா, தினம் தோறும் திருவிழா. மாறாழகே